ஏடி, உன்கிட்ட நாங்க எத்தனை முறை கேட்டோம், யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம இவ்வளவு அழுத்தமா இருந்துட்டேடி. ஏண்டி இப்படி பண்ண? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த அம்மா மேலதான் சந்தேகமா இருந்துச்சு. ஆனா தாலி பிரிச்சு கோக்குற இடத்துல கோவில்ல நின்னு ஒரு சுமங்கலி பொம்பளை அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். அதையும் மீறி அந்த அம்மா இப்படி ஒரு வேலையை பார்த்து உன்னை வாழ விடாம பண்ணிருக்காங்களே. ஒரு பொண்ணோட வேதனை என்னன்னு அவங்களுக்கு எல்லாம் புரியாதா? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நீ எவ்வளவு ஆசையா கோவிலுக்கு வந்த. அந்த நேரத்துல அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு விஷயத்த சொல்ல எப்படி மனசு வந்துச்சு? முருகா, நாங்களா உன்கிட்ட இப்படி ஒரு சம்பந்தத்தை கேட்டோம். எங்க தகுதி தராதாரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஏற்பாடு தானே நாங்க பண்ணோம். நீதானே இப்படி எல்லாத்தையும் கலைச்சு போட்ட. மாப்பிள்ள தம்பியே பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சு என் பொண்ணு மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிட்டாருன்னு தெரிஞ்சதும் நீ அமைச்சு கொடுத்த வாழ்க்கைய நீயே சரி பண்ணி கொடுத்துட்டேன்னு நினைச்ச. ஆனா அது இப்படி இல்லைன்னு ஆக்கிட்டியே. அத்தை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அத்தை. என்ன பேசணும்? ஏத்த, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாத்தீங்களா? நீ என்ன சொன்ன? நீ சொன்ன மாதிரி என்ன நடந்துச்சு? கார்த்திக் உங்களையே எதிர்த்து பேசினாரு அத்தை. நான் தான் சொன்னல, அந்த காஞ்சிபுரம் கும்பல் வசியம் பண்ணி அவங்க சொல் பேச்ச கார்த்திக் கேட்டு நடக்கிற மாதிரி பண்ணிடுவாங்கன்னு. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? சொன்ன மாதிரி அந்த தீபாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எப்படி நம்ம கிட்ட எல்லாம் சத்தம் போட்டாருன்னு. இப்ப என்னத்த பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு நீ எதிர்பார்க்கற? என்னத்த இப்பவும் கோவமாவே பேசுறீங்க? கார்த்தி வேற உண்மை தெரிஞ்சாதான் இந்த வீட்ல சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதான் என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்டேன். ஏய், அவன் ஏதோ குழப்பத்துல பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு நீயும் அதுல உனக்கு ஏதாவது தீனி கிடைக்குமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காம போய் வேலையை பாரு. உங்க பாடி லாங்குவேஜ காட்டி கொடுக்குதே அத்த. நீங்க தான் ஏதோ வசமா வச்சு செஞ்சு அவளை அனுப்பியிருக்கீங்கன்னு. ஏய், என்ன இப்படி என்னைய பாத்துட்டு நிக்கிற? இல்லத்த, கார்த்தி சொன்ன மாதிரி நிஜமாவே நம்ம வீட்டு ஆளுங்க தான் தீபாவை ஃபோர்ஸ் பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்பி இருந்தாலும் எனக்கு தப்பில்லன்னு தோணுது. ஆமாத்த, நம்ம என்ன அவளை பொண்ணு பார்த்து பொட்டு வச்சு நிச்சயம் பண்ணியா கூட்டிட்டு வந்தோம்? இல்ல அவதான் 5-3 அடுக்கூட வந்து இறங்கினாளா? இல்லையத்த, ஏதோ தெரியாம கார்த்தி ஒரு தாலிய கட்ட போய் வலுக்கட்டாயமா நம்ம வீட்டுக்குள்ள வந்தவ தானே அவ. அப்ப அவளை வலுக்கட்டாயமா அனுப்பி வச்சதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ஏய், சும்மா இந்த மாதிரி ஏதாவது பேசி என்ன குழப்பாம போய் உன் வேலைய பாரு. எங்களுக்கு தெரியாதா எது சரி எது தப்புன்னு? நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? இல்ல அதுக்கு இல்ல அத்த. ஏய், நீ போன்னு சொன்ன. சரி அத்த, எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு அத்த. இத நீங்க தான் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன திட்டினாலும் இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருப்பேன். நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் தீபா இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வரவிடாம பண்ண முடியும். அதுக்காகவே உங்க இமேஜ் இந்த விஷயத்துல டேமேஜ் ஆக நான் விடவே மாட்டேன். ஐஸ்வர்யா, உன்னை நான் போன்னு சொன்னேன். எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடு. என்ன ஐஸ்வர்யா சொல்ற? ஆமா அருண், நான் தான் தீபாவை கேவலமா பேசி திட்டி இந்த வீட்டை விட்டு போக சொன்னேன். அவளோட தன்மானத்தை நான் ரொம்ப கேவலப்படுத்தினதாலதான் அவ அவ்வளவு உறுதியா யார் பேச்சையும் கேட்காம இந்த வீட்டை விட்டு போனா. நினைச்சேன் இதுல உன்னோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கும்னு நினைச்சேன். ஆனா மொத்தமா நீதான் பண்ணிருப்பேன்னு நான் நினைக்கல. ஒண்ணு அருண், ஏய், நீ எதுக்கு இப்ப உன் மேல பழிய போட்டுக்கிற?
என்ன தியாகி பட்டம் வாங்க பாக்குறியா? கார்த்தி, தீபாவை இந்த வீட்டை விட்டு போன்னு சொன்னது நான் தான்ப்பா. நினைச்ச அத்தையாதான் இருக்கும்னு. நாச்சியா, நீ என்ன சொல்ற? தீபா மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதும் நீதான் அவளை ஏத்துக்க ரெடியா தானே இருந்த. அப்புறம் ஏன் இப்படி? அவ மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்க சொன்னேன் தான். அவ நல்லவதான். ஆனா அவளை என்னால இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கவே முடியாது. நானும் கார்த்தியோட விருப்பம்னு நினைச்சுதான் மனச கல்லாக்கிக்கிட்டு தாலி பிரிச்சு கோக்குற இடத்துக்கு வந்தேன். ஆனா கார்த்தியோட அவளை ஒன்னா வச்சு என்னால பார்க்கவே முடியல. சாரி கார்த்தி, அத்தை இப்படி பண்ணிருப்பாங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்ல. தாலி பிரிச்சு கோக்குற நேரத்துல கோயில்ல வச்சு இப்படி ஒரு காரியத்தை அத்தை பண்ணாங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. தீபா இங்க இருந்து கிளம்பி போனப்போ அத்தை ஏதாவது சொன்னாங்களான்னு நான் கேட்டேன். ஆனா அப்ப கூட அத்தை இந்த மாதிரி நடந்திருப்பாங்கன்னு நான் யோசிக்கவே இல்ல. ஏதோ எப்பவும் போல திட்டிருப்பாங்கன்னு நினைச்சுதான் கேட்டேன். ஆனா இது என்னால ஜீரணிக்கவே முடியல கார்த்தி. எனக்கே இவ்ளோ கஷ்டமா இருக்கே. நீங்க அத்தை இப்படி பண்ணிருப்பாங்கன்னு சின்னதா கூட யோசிச்சிருக்க மாட்டீங்கல்ல? தீபா ரொம்ப பாவம் கார்த்தி. யாரோ பண்ண தப்புக்காக அவ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி அத்தையோட பக்கம் யோசிச்சாலும் அவங்கள பார்த்தாலும் எனக்கு பாவமா தான் இருக்கு. ஆமா கார்த்தி, தீபா நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சும் அத்தை இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னா அப்போ உங்க கல்யாணத்தை பத்தி அவங்க வச்சிருந்த எதிர்பார்ப்பு கனவெல்லாம் ரொம்ப பெருசா இருந்திருக்கும். நம்ம நினைச்சது எதுவும் நடக்கலனா அந்த நேரத்துல ஏத்துக்க முடியலனாலும் மெல்ல மெல்ல நடந்ததை ஏத்துக்க மனசு ரெடி ஆயிடும். ஆனா இத்தனை நாள் ஆன பின்னாடியும் அத்தைக்கு மனசு சமாதானமே ஆக மாட்டேங்குதுன்னா அப்ப அவங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற கனவு ரொம்ப பெருசா இருந்திருக்குங்கறத புரிஞ்சுக்கணும். பொதுவா தாய்க்கு மூத்த புள்ள மேலதான் பாசம் அதிகம் இருக்கும்பாங்க. ஆனா நம்ம வீட்ல கடைசி பையன் நீங்க. அத்தை உங்க மேலதான் வெளிப்படையாவே ரொம்ப பாசமா இருப்பாங்க. என் வீட்டுக்காரர் தானே மூத்த மக. ஆனா அத்தை ஏன் இப்படி இருக்காங்கன்னு நான் யோசிச்சிருக்கேன். அத்தை இத்தனை வெளிப்படையும் உங்க மேல பாசமா இருக்கிறதுக்கு உங்க குணமும் ஒரு காரணமா இருக்கலாம். அவங்க பெருமையா சொல்லிக்கிற மாதிரியான குவாலிட்டிஸ் உங்ககிட்ட நிறைய இருக்கு. அப்படியெல்லாம் பெருமைப்பட்டு பார்த்த பையனுக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடந்துச்சேங்கிற ஆதங்கமும் ஏமாற்றமும் தான் இப்ப தீபா மேல வெறுப்பா வெளிப்படுது. எனக்கு இதெல்லாம் நல்லாவே புரியுது. நீ அம்மாவுக்கு தீபாவை பிடிக்கலன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் போக போக அம்மாவோட மனசு சமாதானமாகி தீபாவை ஏத்துப்பாங்கன்னு நான் நம்பினேன். ஆனா அம்மா என் மேல வச்சிருந்த எதிர்பார்ப்பு இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா இருக்கும் நான் எதிர்பார்க்கல. அத்தை, அடுப்புல ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆமா, ஏதோ தீர வாசனை வருதுல. அச்சச்சோ. அத்தை, அவ்ளோ காயும் அடி புடிச்சு வீணா போச்சு. நான் தான் வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். அதுக்குள்ள உங்களை யார் அத்தை பண்ண சொன்னது? அதுவும் ஃபுல் ஃப்ளேம்ல அடுப்ப வச்சுட்டு வந்திருக்கீங்க. ஏய், அது நான். அண்ணி, நான் தான் அண்ணி சமைச்சிட்டு இருந்தேன். நீயா? நடப்பு இங்க இருந்தா தானே செய்யற வேலையில கவனம் இருக்கும். அடுப்புல காய வச்சுட்டு தான் அப்படி ஓடுனியா? என்ன தீபா, கார்த்திக் தம்பி மேல இவ்ளோ பாசம் இருக்கிறவ அவர் கூடவே கிளம்பி ஊருக்கு போறதுக்கு என்ன?
நீ எதுலயுமே ரொம்ப கவனமா இருப்ப. ஆனா இப்ப பாரு, நீ பாட்டுக்கு ஃபுல் ஃப்ளேம்ல அடுப்ப வச்சுட்டு கவனமே இல்லாம இருந்திருக்க. உன் ரூம்ல அயன் பாக்ஸ் ஆன்லயே இருந்துச்சு. இப்பதான் நான் அதையும் ஆஃப் பண்ணிட்டு வரேன். நீயும் குழம்பி எங்களையும் இப்படி குழப்பிட்டு இருக்காத தீபா. உன்னெல்லாம் திட்ட கூட மனசு வர மாட்டேங்குது. ஆனா நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கோவமா வருது. ஏன் தீபா இப்படி இருக்க? மைதிலி, அவன் நிலைமை புரியாம. அம்மா, என்னத்த? என்ன அவ நிலைமை புரியாமன்னு ஏதோ ஆரம்பிச்சீங்க, நிறுத்திட்டீங்க? ஜானகி, தீபா எதுவும் உங்ககிட்ட சொன்னாளா? இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் இல்ல. நம்ம தான் பாக்குறோமே, அவ மனச மீறி பண்ணிட்டு இருக்கான்னு தான் தெரியுதே. அப்புறம் ஏன் அவளை போட்டு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசணும்? விதி விட்ட வழின்னு நான் மனசை தேத்திக்கிட்டேன். அததாங்க சொல்ல வந்தேன். வீட்டுக்கு போய் விவரம் சொல்றேன்னு சொல்லிட்டு போன மாப்பிள்ளைகிட்ட இருந்து ஒரு தகவலும் வரலையே. நாமளாவது ஒரு முயற்சி எடுக்கலாம்னு பார்த்தா இவ வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாளே. அவர்தான் அவ்வளவு நம்பிக்கையா சொல்லிட்டு போனார்ல மாமா, கண்டிப்பா போன் பண்ணுவாரு. எனக்கு என்னமோ சீக்கிரமாவே கார்த்திக் தம்பி கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வரும்னு தோணுது. அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவன் வாழ வேண்டியது தானே. அவனுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி உன்னோட விருப்பத்தை அவன் மேல திணிக்க பார்த்தேன். அவனால ஏத்துக்க முடியல. அவனால முடிஞ்ச எதிர்ப்ப நம்ம கிட்ட காட்டுறான். அவன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா வேற மாதிரி பிரச்சனையா இருக்கு. ஆனா கார்த்திக் இப்ப கூட உன்னை சங்கடப்படுத்த கூடாதுன்னு நினைச்சு ரொம்ப கவனமா வார்த்தையை விடுறான். பிள்ளைங்க அவங்க முடிவை அவங்களே எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு ஒரு அடி தள்ளி நிக்கிறது தான் நமக்கு நல்லது. அதை விட்டுட்டு நான் தானே அவனை பெத்தேன், அதனால அவன் முடிவெல்லாம் நான் தான் எடுப்பேன், அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்து எல்லாத்துலயும் மூக்க நுழைச்சா இப்படிதான் புலம்ப வேண்டி இருக்கும். அவனுக்கு தீபாவை பிடிச்சிருக்கு. அவளோட சேர்த்து வைங்கன்னு நேரடியா சொல்லாம சொல்லிட்டு போறான். அவனோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைச்சா தீபா, ஏய் என்னாச்சு? ஏன் அழறாவ? எதுவும் தெரியல த. ரூம்குள்ளே இருக்கே, வெளியே வந்து உட்காருன்னு சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு அவ பாட்டுக்கு அழறா. தீபா, என்னாச்சு? ஏன் அழற? சொல்லு தீபா. கார்த்திக் சார் அமெரிக்காக்கு போறாரு அம்மா. வீட்டுல கோச்சுக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாராம். இதை யார் உனக்கு சொன்னது? எனக்கு மீனாட்சி அக்கா தான் கால் பண்ணி சொன்னாங்க. ஏங்க, மாப்பிள்ளை தம்பி நம்பிக்கை தானே சொல்லிட்டு போனார்னு சொன்னீங்க. நம்மளும் அவர் பேச்சுல இருந்து உறுதியை பார்த்துட்டு இன்னைக்கோ நாளைக்கோ வந்து இவளை அழைச்சிட்டு போவார்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்துமே. இவ இப்ப இப்படி சொல்றா. அப்பா, இப்ப எதுக்கு அழுகுற? இன்னைக்கு மாப்பிள்ளை இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காருன்னா அது யாரால? ஒன்னால. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு சம்மந்தி வீட்டுல ஏத்துக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் இறங்கி வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி நீயா ஒரு முடிவெடுத்துட்ட. சரி, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அது என்னன்னு நீ அங்கேயே சொல்லியிருந்தா அன்னைக்கே சரி பண்ண முடியுமான்னு நான் பார்த்திருப்பேன்ல. ஆனா இப்ப வரைக்கும் அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை இங்க வந்து 3 நாள் தங்கி இருந்தார்ல, அவர் என்ன உரிமையில இங்க தங்கி இருந்தார்? உனக்காக யோசிச்சு தானே இங்க இருந்தாரு.
நீ அவ்வளவு தூரம் பண்ணிட்டு வந்தோம் அவர் உன்னை சங்கடப்படுத்த நினைக்காம இருந்தார்ல, அப்ப அவர் உனக்காக இருக்காருன்னு புரிஞ்சு அவரோட நீ கிளம்பி போயிருக்கணுமா இல்லையா? கிடைச்ச வாழ்க்கையை காப்பாத்திக்க உனக்கு வாய்ப்பு இருந்தோம் உன்னோட பிடிவாதத்தால நீ கோட்டை விட்டுட்டு இப்ப அழுதுகிட்டு இருக்கியா? உன்னால அந்த பையனும் இப்ப நிம்மதி இல்லாம இருக்காரு. அவர் கூட போன அத்தனை பேர் சொல்லியும் அத நீ கேட்டியா? உனக்கு என்ன அத்தனை பிடிவாதம்? ஏங்க அமைதியா இருங்குங்க. அது வந்து வேண்டாமா? நீ சும்மா இருந்தீப்பா. மறைச்சு வச்சதெல்லாம் போதும். பாரு, உங்க அப்பாவே உன்னை புரிஞ்சுக்காம பேசுறாருல. ஏன் நானே உண்மை தெரியாத வரைக்கும் உன்னதானே திட்டிட்டு இருந்தேன். என்னால தீபாவை மருமகளை எந்த காலத்திலயும் ஏத்துக்க முடியாது. ஆனா கார்த்தி அவளை ஏத்துக்க முடிவு பண்ணிட்டான். அவன் ஏதோ தாலி கட்டிட்டோமேங்கிற கட்டாயத்துக்காக தீபாவை ஏத்துக்கிறான்னு தான் நான் நினைச்சேன். ஆரம்பத்துல அவனோட மனநிலையும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்ப அவன் பேசுறது வேற மாதிரி இருக்கு. இந்த மனமாற்றம் நீ சொல்ற மாதிரி வசியம் பண்ணதுனால வந்த மனம் மாற்றமா நான் பார்க்கல. அவனுக்கு தீபாவை பிடிச்சிருக்கு. அது அவன் பேச்சுல இருந்து நல்லாவே தெரியுது. அவன் முழு மனசோட ஏத்துக்க தயாரா இருக்கும்போது இனிமே இந்த விஷயத்துல நான் தலையிடாம ஒதுங்கிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அத்தை, அப்போ நீங்க? ஆமா ஐஸ்வர்யா, இப்ப என்னாலதான் கார்த்தி இப்படி ஒரு சங்கடத்துக்கு உள்ளாயிருக்கான். அவன் நினைச்சான்னா தீபாவை இங்க கூட்டிட்டு வர முடியும். நாம யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா இப்பவும் அவன் அதை செய்யாம இருக்கான்னா அது என் மேல அவன் வச்சிருக்கிற மரியாதைனாலதான். அம்மாவை சங்கடப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறவன் மனச நானும் சங்கடப்படுத்த கூடாது இல்ல. அதான் நானே போய் தீபாவை திரும்ப அழைச்சிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். மாமா இந்தாங்க எடுத்துக்கோங்க. வேணாமா? மாமா நாம இப்படி இருக்கிறதால பாருங்க, சின்ன பையன் அவனும் சாப்பிட மாட்டேங்கிறான். போய் விளையாடுறான்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறான். இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கான். இனியா நீ போய் சாப்பிடு. எனக்கு வேணாம்பா. டேய், சொன்னதை கேட்க மாட்டேன், போய் சாப்பிடு. ஏங்க இப்ப எதுக்கு அவன் மேல கோவப்படுறீங்க? இனியா நீ போய் சாப்பிடுறா. சரிம்மா. இனியா நான் வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிங்க நீ. மாமா இந்தாங்க. அத்தை எடுத்துக்கோங்க. தீபா குடுமா. தீபா டீயை வச்சுட்டு போறேன், எடுத்து குடின. நம்பிக்கையோட இரு தீபா. கார்த்திக் தம்பி உனக்காக யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது எனக்கு புரியுது அண்ணி. ஆனா என்னால தானே அவங்க வீட்டுல இப்போ நிம்மதி இல்லாத சூழ்நிலையா இருக்கு. அவங்க நிம்மதியை கெடுக்க கூடாதுன்னு யோசிச்சு தானே நான் விலகியே வந்தேன். இப்ப பாருங்க, என்னோட முடிவுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போச்சு. உனக்கு என்ன மெரினா பீச்சில் சிலையா வைக்க போறாங்க? நல்லவளா இருக்கலாம், ஆனா அநியாயத்துக்கு நல்லவளா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. டீ எடுத்து குடி. மாமா இப்படியே யோசிச்சுட்டே உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? ஒண்ணு கிளம்பி சென்னைக்கு போய் தீபாவோட மாமியார் கிட்ட பேசுங்க.
இல்லையா சாமி மேல பாரத்தை போட்டுட்டு நடக்கிறது நடக்கட்டும்னு நம்ம வேலையை பார்க்கணும். ரெண்டும் இல்லாம இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா என்னமாமா அர்த்தம்? ஆமாங்க, நம்ம ஒரு தடவை போய் அபிராமி அம்மா கிட்ட பேசி சமாதானப்படுத்த முடியுமான்னு பாக்கலாங்க. கோயில்ல வச்சு அதுவும் தாலி பிரிச்சு கோக்குற நேரத்துல இவ்வளவு தூரம் பண்ண அந்த அம்மாவை நம்ம சமாதானப்படுத்த முடியுமா? மைதிலி சொன்ன மாதிரி ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு இருக்கிறத தவிர வேற வழியே இல்ல. என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னக்கா சொல்றீங்க? பதறாத உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லதான் கால் பண்ணேன். ஹாப்பி நியூஸா? ஆமா, அத்தையை உன்னை இங்க கூட்டிட்டு வரதுக்காக காஞ்சிபுரத்துக்கு வர போறாங்க. என்னக்கா சொல்றீங்க? நிஜமா தான் தீபா. ஐஸ்வர்யா கிட்ட அத்தை பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். அப்பதான் கார்த்திக்கான இந்த விஷயம் தெரியாது. உன்னை கூட்டிட்டு வந்து சர்ப்ரைஸா நிறுத்தலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. நிஜமாதான் சொல்றீங்களாக்கா? ஆமா தீபா, நீ கிளம்பி ரெடியாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஓகே ஓகே, மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். கண்டிப்பாக்கா. சரி, நான் வச்சிடுறேன். சரிக்கா. அத்தை இந்நேரம் கிளம்பிருப்பாங்களா? மீனாட்சி அக்காவுக்கு போன் பண்ணி பார்க்கலாமா? அட, மீனாட்சி அக்காவே கூப்பிடுறாங்க. ஹலோ அக்கா. ஏய், என்ன தீபா, ரிங் போன மாதிரி தெரியல, அதுக்குள்ள அக்கான்னு வாய்ஸ் கேக்குது. இல்லக்கா, நான் போனை கையிலேயே வச்சிருந்தேனா, அதான் டக்குன்னு அட்டெண்ட் பண்ணிட்டேன். என்ன குரல்ல ஒரு எக்ஸ்ட்ரா உன் சந்தோஷம் தெரியுது. ஹவுன்ஸ் கணக்குல தான் தெரியுதா? இப்ப டன் கணக்குலயே தெரியுதுமா. அக்கா, நீங்க சொன்னது நிஜம்தானா? இன்னும் சந்தேகமா உனக்கு? இல்லக்கா, சந்தேகமா இருந்தா நான் இவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கவே மாட்டேன். ஆனா என்னமோ தெரியல, நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமாங்கிற மாதிரியே ஒரு ஃபீலும் கூடவே இருக்கு. கனவெல்லாம் இல்ல, நான் சொன்னது அத்தனையும் நிஜம். இப்ப கூட நீ என்னோட கால்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு நான் கால் பண்ணேன். நிஜம்தான்க்கா. நான் உங்களுக்கு போன் பண்ண நினைச்சுதான் போனை கையிலேயே எடுத்தேன். நீங்க கரெக்டா போன் பண்ணிட்டீங்க. பாத்தியா, எனக்கு தெரியும். அத்தை எப்பக்கா கிளம்புறாங்க? ஆல்ரெடி அத்தை கிளம்பிட்டாங்கம்மா. கிளம்பிட்டாங்களா? ஆமா, இப்போதான் வீட்டு விட்டு கிளம்புனாங்க. அவங்கள வழி அனுப்பி வச்ச கையோடு தான் நான் உனக்கு கால் பண்ணேன். கார்த்திக் வேற பாவம், விஷயம் தெரியாம ஏர்போர்ட்டுக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டு இருக்காரு. அக்கா, ஏன்க்கா அவரை டென்ஷன் படுத்திட்டு இருக்கீங்க? பேசாம சொல்லிடுங்களேன். ஏய், இருக்கட்டும், எனக்கு இது செம்ம த்ரில்லா இருக்கு. அவர் வீட்டை விட்டு கிளம்புறப்போ அத்தை உன்னை கூட்டிட்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்தி, இந்தாடா உன் தேவதன் சொல்ல போற அந்த பொண்ணான மொமெண்ட்டுக்காக தான் இப்ப நான் நகத்தை கடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா, சத்தத்தையே காணோம், வெக்கப்படுறியா? சரி சரி, நீ வெக்கப்பட்டதெல்லாம் போதும். உன்னை கிளம்பி ரெடியா இருக்க சொன்னனே, ரெடி ஆயிட்டியா? இல்லக்கா, இதோ இப்பவே ரெடி ஆயிடுறேன். சரி தீபா, அப்ப நீ கிளம்புற வேலையை பாரு, நான் வச்சிடுறேன். சரிக்கா. அது நான் எப்படிங்க எடுத்துக்கிறது? சாரி சார், உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியே நான் திரும்ப திரும்ப நடந்துக்கிறேன்ல. இனி அப்படி பண்ண மாட்டேன் சார். இல்லங்க, நீங்க அப்படி நடந்துக்கிட்டதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, குழப்பமா தான் இருக்கு. அது என்னன்னு கிளாரிஃபை பண்ணிக்க தான் கால் பண்ணேன். சொல்லுங்க சார். நீங்க தாலியை கட்ட மாட்டேன்னு சொன்னது அந்த தாலி சென்டிமெண்ட் யோசிச்சா, இல்ல அந்த தாலியை நீங்க நிஜமாவே நேசிக்கிறதுனாலே?
தீபா, சார் நான் என்ன கேட்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுல? புரியுது சார். பதில் சொல்லுங்க. நீங்க இப்படி சைலண்டாவே இருக்கிறதுனால தான் என்னால ஃபர்தரா இந்த ஸ்டெப் எடுக்க முடியல. நிஜமாவே என்னோட இந்த அமைதிக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியலையா கார்த்திக் சார்? எனக்கு புரியுதுங்க. ஆனா என்னோட புரிதல் கரெக்டா இல்லையான்னு நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்க சார், இப்போ உங்களுக்கு என்ன கிளாரிட்டி வேணும்? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஹலோ தீபா, உங்களுக்கு இப்படி ஒரு டவுட் வரலாமா சார்? நான் கேட்டதுக்கு நேரடியா ஆமா இல்லைன்னு பளிச்சுன்னு பதில் சொல்லுங்க. என்னால அசம்ஷன்லாம் டிராவல் பண்ண முடியாது. நான் சொல்றேன் சார், ஓப்பனாவே சொல்றேன். நீங்கன்னா எனக்கு உயிர் சார். உங்களை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். கடவுள் எனக்குன்னு அடையாளம் காட்டின பொக்கிஷம் சார் நீங்க. எனக்கு எல்லாமே நீங்க தான் சார். நான் உங்களை விட்டு விலகி ஓடும்போது கூட உங்களை நினைச்சுக்கிட்டே தான் என் வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சேன் சார். என்னோட மனசால உங்களை விலக்கிடணும்னு நான் நினைக்கவே இல்லை சார். என்னால அது முடியவும் முடியாது. கார்த்திக் சார், எனக்கு இது போதுங்க. நீங்க இப்ப சொன்ன எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி உணர்ந்திருக்கேன். அதனால தான் உங்க அப்பா கிட்டயும் நான் வாக்கு கொடுத்திருக்கேன். என்ன வாக்கு கொடுத்தேன்னு தெரியுமா? தெரியும் சார். ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருக்கேன். கரெக்டான இடம் வந்தோன்னே தட்டி விட்டுட்டு நானே உங்க லைனுக்கு வரேன் மேடம். டைம் போயிட்டு இருக்கு பூபதி. காஞ்சிபுரத்துக்கு ரீச் ஆகிறதுக்குள்ள வேலையை முடிக்கணும். மேடம் 5 நிமிஷத்துல முடிச்சிட்டு கூப்பிடுறேன் மேடம். ஓகே, முடிச்சிட்டு கூப்பிடுறேன். அண்ணா, இந்த காரை காணானே. டேய், எங்கடா போயிட போகுது? காஞ்சிபுரம் போற வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குடா. பிடிச்சிடலாம் விடு. அண்ணே, வேகமா போனேன். டேய், அந்த வண்டி எங்க போயிட்டு இருக்கு தெரியுதா? அண்ணே, கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் கார் எங்க போச்சுன்னு தெரியவே இல்லண்ணே. அப்ப பிரியாணி அவ்வளவுதானே? டேய், அதெல்லாம் பிடிச்சிடலாம்டா. அண்ணே, அந்த கார் அங்க போகுது. சீக்கிரம் போங்கண்ணே, சீக்கிரம் போங்கண்ணே, பிடிச்சிடலாம் காரை. எந்த பக்கம்டா போகுது? அண்ணே, லெப்ட்ல திரும்பண்ணே. காஞ்சிபுரம் போறதுக்கு ஷார்ட் ரூட் இதானே. காரை பிடிச்சிடலாம், போங்கண்ணே. பாவம் தீரும் முருகா, தமிழ் கொடியில் கண்டெடுத்த முருகா, அறுபடை முருகா. நிஷ்டையில் நாளும் தவக்கோலம், நாடும் பக்தருக்கு வரம் கொடுக்கும் நிகரா. உன் கண் திறந்தால் தமிழ் குடியும் வாழும். எந்த தடைகளும் விலகி விலகி ஓடும். செவ்வாய் விரதமிருந்து முருகன் திருமுகத்தை பார்த்தால் செவ்வாய் தோஷம் தான் விலகுமே. நவகோளின் தீரா சாபங்கள் நீங்குமே. எல்லாம் அவனின் அருளாகுமே.
5 நிமிஷத்துல பேசுறேன்னு சொன்னா 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் காலே பண்ணல. என்ன பூபதி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு லேட்டு? வேலை முடிஞ்சதா? பூபதி மேடம், வேலை முடிக்காம விடுவானா? தட்டியாச்சா? இந்நேரம் ஆம்புலன்ஸ்ல அழைச்சிட்டு போயிருப்பாங்க மேடம். உயிருக்கு ஆபத்து இல்லல? நேக்காதான் தட்டி இருக்கேன், உயிர் இருக்கும். ஆனா ஆளு எந்த கண்டிஷன்ல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏய், லைட்டா கை கால் அடிபடுற மாதிரி தானே தட்டி விட சொன்னேன். அவ்வளவு துல்லியமா பண்றதுக்கு நான் என்ன கம்ப்யூட்டரா மேடம்? ஏதோ என் அனுபவத்தை வச்சு குத்து மதிப்பா தட்டி விட்டுருக்கேன். உயிருக்கு எந்த ஆபத்து இருக்காது, அவள்தான் என்னால சொல்ல முடியும். சரி சரி, நான் பேசின மாதிரியே அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன். நீ கொஞ்ச நாளைக்கு ஊருக்குள்ள இருக்காத. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இருக்காது மேடம். அப்படி ஏதாவது கண்டுபிடிச்சு வந்தாலும் 5000 ரூபாய் ஃபைன் தானே, நீங்க கவலைப்படவே தேவையில்ல. சரி சரி, நான் உன்னை நம்புறேன். நான் வச்சிடுறேன். ஓகே ஓகே, அடுத்த வேலை கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க மேடம். அவசியம் இருந்தா நிச்சயம் கூப்பிட்டு தானே போறேன். நீ இப்ப போனை கட் பண்ணு. ஓகே மேடம். டேய் மேடம் காசு போறேன்னு சொல்லிட்டாங்க, இன்னைக்கு மட்டன் பிரியாணி வெளுத்து கட்டலாம்டா. ஓகே அண்ணே. ஓகேவா? என்ஜாய். சொல்லுமா, அர்ச்சனை யார் பேருக்குமா? சாமி பேருக்கே பண்ணிடுங்கய்யா. சரி குடுமா. ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் குகாய நமஹ, ஓம் ஷண்முகாய நமஹ, ஓம் பாலநேத்ர சுதாய நமஹ, ஓம் பிரபவே நமஹ, ஓம் பிங்களாய நமஹ. முருகா, நீ என்ன கைவிட மாட்டேன்னு நான் நம்பினேன். என் நம்பிக்கையை நீ காப்பாத்தி கொடுத்துட்ட. கார்த்திக் சார் என்னை ஏத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அத்தை என்ன சொல்லுவாங்களோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு அத்தையே என்ன அழைச்சிட்டு போக வராங்கன்னு நீ நல்ல செய்தி சொல்லியிருக்க. ரொம்ப நன்றி முருகா. முருகா, நீ எனக்கு காட்டி கொடுத்துட்ட. இத அந்த பொண்ணுகிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அந்த பொண்ணுகிட்ட இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம். வேற நல்ல தேங்காயை மாத்தி கொடுத்துடலாம். சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய விவருத்திரஸ்து. சந்தோஷமா வந்திருக்கிற உங்ககிட்ட இத சொல்லி எப்படிமா நான் சங்கடப்படுத்துவேன்? நான் வரேங்கய்யா. சரிம்மா, சந்தோஷமா போயிட்டு வாமா. வா. எல்லாம் நல்லதே நடக்கணும்னு சந்நிதிக்கு வந்திருக்கு. ஆனா தேங்காவே அழுகி கிடக்கே. என்ன நடக்க போகுதோ எல்லாம் அவன் செயல். சொல்லுங்க அத்தை. மைதிலி, தீபாக்கு போன் பண்ணி பாருமா. உடனே வர சொல்லு. இவ்வளவு அழைச்சிட்டு போக வந்ததே பெருசு. இவளுக்கெல்லாம் காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. எல்லாம் என் நேரம். சீக்கிரம் வாங்கடா, வண்டியில ஏத்து. என்னாச்சு மைதிலி? ரிங் போய் கட் ஆகுது அத்தை. கோவில்ல பூஜை நேரமா இருக்கும் போல, அதான் போன் எடுக்காம இருக்கா. டேய், அவ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேண்ணே. திரும்ப ஒரு தடவை பண்ண.
ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அத்தை. இப்பதான் ரிங்கு போகுதுன்னு சொன்ன. தீபா போன்ல சார்ஜ் கம்மியா இருந்துச்சோ என்னமோ. இவ வரத்துக்குள்ள கார்த்திக் கிளம்பி போயிடுவான் போல இருக்கே. சம்பந்தியம்மா கொஞ்ச நேரம் இருங்க. என் பையனை அனுப்பி நான் தீபாவை கையோட அழைச்சிட்டு வர சொல்றேன். இல்ல, தீபா வரப்ப வரட்டும், நான் கிளம்புறேன். ஐயோ சம்பந்தியம்மா, என்ன இப்படி சொல்றீங்க? இங்க பக்கத்துல தான் கோயில். நானே போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். நீங்க ஒன்னும் சிரமப்பட வேண்டாம். என்னால நடந்த சங்கடத்தை நானே சரி பண்ணலாம்னு நினைச்சேன். அதான் அவளை அழைக்க நேர்ல வந்தேன். ஆனா அவளுக்கு என் கூட வரதுக்கு விருப்பம் இல்லையோ என்னமோ. ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சம்பந்தியம்மா. நீங்க தான் அவளை அழைக்க வரீங்கன்னு தெரிஞ்சதும் அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. நான் வருவேன்னு அவளுக்கு முன்னாடியே தெரியுமா? உங்களுக்கு யார் சொன்னா? உங்க பெரிய மருமக மீனாட்சி தான் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இல்ல நீங்க வரப்போ நாங்க ரெடியா இருக்கணும்ல, அதுக்கான ஏற்பாடோட இருக்கணும்னு சொல்லிதான் அவங்க சொல்லிருப்பாங்க. அப்போ நான் வருவேன்னு தெரிஞ்சுதான் தீபா இந்த மாதிரி லேட் பண்ணிட்டு இருக்காளா? ஐயோ என்ன, நான் அவளை வீட்டை விட்டு போன்னு சொன்னேங்கிறதுக்காக இப்ப நேரம் பார்த்து என்கிட்ட அவளோட திமிர காட்டுறாளா? ஐயோ அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எதுக்காக என்ன கட்டி போட்டிருக்கீங்க? நீங்க ஆள் மாத்தி அழைச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையே, நாதஸ்வர வித்வான் தர்மலிங்கத்தோட பொண்ணு தானே நீ? அப்ப கரெக்டா தான் தூக்கிட்டு வந்திருக்கோம். யாரு என்ன யாருன்னா கடத்த சொன்னாங்க? நான் உடனே என் வீட்டுக்காரரை பாக்கணும்னா, இல்லன்னா அவர் என்னை விட்டுட்டு ஃபாரின் போயிடுவாருனா. என்னடா பெரிய ரோதனையா போச்சு. அதுதானே இவன் சொன்னான். மயக்க தெளிஞ்சதுமே திரும்ப ஸ்ப்ரே அடிச்சு விடலான்னு சொன்னான். நமக்கு இதெல்லாம் புதுசானே. இப்படி தூக்கிட்டு வர கேஸ் எல்லாம் கண்ணு முழிச்சதும் ஏதாவது ஒப்பாரி வைப்பாங்க. இது கூட தெரியாதானே உனக்கு? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அட்லீஸ்ட் அவருக்கு ஃபோன் பண்ணி அவரை ஃபாரின் போக வேண்டாம்னு சொல்லுங்கண்ணா. நான் அவர் நம்பர் சொல்றேன். இந்த விஷயத்தை மட்டும் சொன்னா கூட போதும்ண்ணா. ப்ளீஸ்ண்ணா. என்ன பொறுமையா பேசிட்டு இருக்கிறதுனால சலுகை எதிர்பார்க்கறியா? வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுண்ணே. பேசாம மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சு விட்டுலாண்ணே. அடுத்த 3 மணி நேரத்துக்கு தொல்லையே கிடையாதுண்ணே. அடிச்சு விடுவானே. டேய் இருடா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. டேய் அண்ணா வெளியில அவன் இருப்பான், போய் கேட்டு வா. அண்ணா அண்ணா ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்கண்ணா. அண்ணா இந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிச்சிச்சுண்ணா. எந்திரிச்சிட்டாளா? ஆமா, நான் ஏஞ்சில நோய் நோய் உயிர் வாங்குதுண்ணா. ஸ்ப்ரே அடிச்சிடலாமா நான் கேட்டு வர சொன்னாருண்ணா. ஒரு நிமிஷம் இரு. என்ன குணா, நானே லைனுக்கு வரேன்னு சொன்னேன்ல, எதுக்கு இப்ப திரும்ப போன் பண்ற? சாரி மேடம், அவசரங்கிறதுனால தான் ஃபோன் பண்ணேன் மேடம். சரி என்னன்னு சொல்லு. தீபாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிச்சு மேடம். மயக்கம் தெளிஞ்சிருச்சா? ஆமா மேடம். இப்போ என்ன பண்றது? திரும்பவும் மயக்கம் மருந்து அடிச்சு மயக்கம் போட வச்சிடலாமா இல்ல வெயிட் பண்ணலாமான்னு கேட்கறதுக்காக தான் கால் பண்ண மேடம். இல்ல இல்ல, அவ அப்படியே இருக்கட்டும். சும்மா சும்மாலாம் மயக்க மருந்து வச்சுட்டே இருந்தா அவ போய் சேர்ந்துருவா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, என்ன பண்ணலாம் நானே சொல்றேன். சரிங்க மேடம். அவ உன்னை பாத்துரல? இல்ல மேடம், நான் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி நீ வச்சிரு. சரிங்க மேடம். டேய் ஸ்ப்ரேல அது அடிக்க வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.